தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். விஜயகாந்த், இப்ப தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது என்னென்ன பகுதிகளில் மத்திய நிதியமைச்சர் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்? அவருடன் இந்த ஆய்வு பணியின் பொழுது உடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு செய்ய வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று முதற்கட்டமாக நெல்லை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுடனும் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடனும் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டார். இதில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி எம்பி உட்பட அமைச்சர்களும் சில கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த மாநகர பகுதிகளில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாநகர பகுதியில் பாதிக்கப்பட்ட அந்த குறிஞ்சி நகர் பகுதியை தற்போது பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் போது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மற்றும் தமிழக அமைச்சர் தெங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள, அதாவது குறிஞ்சி நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அந்த மாநகர பகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து காட்சிகள் மற்றும் நிவாரணம் வழங்கியது மற்றும் முதல்வர் மத்திய குழு ஆகியோர் பார்வையிட்டது உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ள புகைப்பட கூடாரத்தினை வச்சு தற்போது பார்வையிட்டு வருகின்றனர். இதை தொடர்ந்து கோரம்பள்ளம் அருகே உள்ள அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள கோரம்பள்ளம் குளம் உடைப்பு மற்றும் அந்தோனியார்புரம் பாலம் சேதமடைந்தது உள்ளிட்ட பகுதிகளையும் பார்வையிடுகிறார். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் ஏரல், சிறுவைகுண்டம் போன்ற பகுதியில் அதிகம் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளிலும் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இப்போ இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல மத்திய நிதியமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்திய நிதியமைச்சர் கிட்ட என்ன சொன்னாங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடந்தது, அதில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது? நிச்சயமாக மேடம், அதாவது மழை வெள்ள பாதிப்பானது ஏற்பட்டதற்கான காரணங்கள் மற்றும் அது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அந்த ஆய்வு கூட்டத்தில் முதற்கட்டமாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனை தொடர்ந்துதான் தற்போது கள ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார். மேலும் இன்னும் அவர் அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்லவில்லை. தற்போது அந்த புகைப்பட கண்காட்சி இருக்கக்கூடிய இடம் மற்றும் அந்த தண்ணீர் தேங்கியுள்ள இடங்கள் மட்டுமே பார்வையிட்டுள்ளார். இதனை தொடர்ந்துதான் ஏரல் மற்றும் சிறுவைகுண்டம் ஆகிய பகுதியில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கும் செல்கிறார். அங்கு சில மக்களை சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்ப இன்னைக்கு ஏரல் உள்ளிட்ட பகுதிக்கு போயிட்டு அங்க விவசாய நிலங்களை பாக்குறாங்க, அதே போன்று அங்க பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திக்கிறாங்கன்னு சொல்லிருந்தீங்க. அதுக்கு அடுத்து அவருடைய பயண விவரம் என்ன? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து பார்வையிட வந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு பகுதிகளில் தொடர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதனை தொடர்ந்து அவர் சாலை மார்க்கமாக இந்த மழை வெள்ள பாதிப்பு பகுதிகள் அனைத்துமே ஆய்வு செய்த பின்னர் தூத்துக்குடியில் இருந்து ராமநாதபுரம் செல்வதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.